ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாலையும் பின் பண்ணியிருந்தாங்க, மெயிலும் அனுப்பியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில தாலி உருக்கள் நான் வாங்கணும், அதுவும் தீபாவளி சமயத்தில் ஆஃபர்லாம் போடுவாங்களா அதில் வாங்கணும். அதுக்கு இப்போலேருந்தே நான் சேவ் பண்ணணும். எனக்கு டிஜிகோல்டு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை சேவிங் ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்குமா? அவங்க சென்டிமெண்ட்டாக இன்னொன்று சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது எல்லாமே ஜிஆர்டியில் தான் சிஸ்டர் நான் விரும்புகிறேன். எங்கள் வீட்டில் ஜிஆர்டியில் தான் இந்த தாலி உருக்கள்லாம் வாங்குவாங்க. அது ஒரு சென்டிமெண்டலாக நாங்கள் எப்போயுமே பண்ணுறது தான். வேஸ்டேஜ் அதுக்கு அதிகம்தான், பட் இருந்தாலும் நான் அங்கே தான் வாங்குவேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அங்கே உள்ள தாலி உருக்கள்லாம் வச்சு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதுக்கெலாம் வேஸ்டேஜ் எவ்வளோ வருது, இது இந்த வேஸ்டேஜ்லேருந்து கம்மி பண்ணி என்ன மாதிரி ஆஃபர்லாம் நம்ம வாங்கலாம், ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்குறத விட, இது ஜிஆர்டியில் யாரெலாம் சென்டிமெண்டலாக ஒரு புது வருஷப்பிறப்புக்கு இல்லை ஒரு தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அங்கே தான் நான் நகை எடுப்பேன், இல்லை அங்கே தான் நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு. மெயினாக நீங்கள் பார்க்குற தாலி உருக்கள்லாம் ஜிஆர்டியில் காது காசு 8% ஸ்டார்ட் ஆகுங்க. மற்ற தாலி உருக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 14%, 18%, ஒரு சில தாலி உருக்கள் 21% கூட போடுறாங்க. ஸோ இந்த தாலி உருக்கள் எல்லாமே விதின் ஒரு 6%, 5%க்கு ரேஞ்சில் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுவும் சேவிங் மூலமாக எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த பவளம் முத்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜிஆர்டியில் பவளத்துக்கு தனி காஸ்ட்டுங்க. இந்த பவளம் மட்டுமே கிட்டத்தட்ட 7,000 8,000 வரும்னு சொன்னாங்க இந்த முத்துலாம். பட் இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுவே நான் லலிதாலையும் இதே பவளம் வாங்கியிருக்கேன். அங்கெல்லாம் 150 300 ருபீஸ்க்குள்ள தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த பவளத்துக்கு சர்டிஃபிகேட் எதுவும் கிடையாது. நீங்கள் பவளம்லாம் ஒரு 7,000 8,000 ருபீஸ் வாங்குறீங்க, கொடுத்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்க அந்த ஜெம் ஸ்டோன் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ ஜிஆர்டியில் இந்த பவளம் இந்த முத்துக்கு தாலியில் கோர்க்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம நார்மலாக உள்ள பவளமே வாங்கி போட்டுக்கலாம்ல தாலி உருக்கல்ல. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த நீளமாக உள்ள பவளம் இது 1,250 என்னமோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரவுண்டு பவளம் தான் ஒரு 7,000 8,000 அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ்னு பார்க்க போனீங்கன்னா 18%க்கு மேலே தான் சொல்லியிருந்தாங்க. 18.5 7 என்னமோ சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக அச்சய திதி ஆஃபர் போட்டப்போ வேஸ்டேஜில் 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே ஒரு அரௌண்ட் ஒரு 14.5% அந்த ரேஞ்சில் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி உள்ள தாலி உருக்களை எப்படி அரௌண்ட் ஒரு 6%க்குள்ளேயே நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தீபாவளி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 8, 2026 சண்டே அன்றைக்கி தாங்க வருது. தீபாவளிக்கு சாலிடாக நம்மக்கிட்ட இந்த மந்த்து இன்க்ளூட் பண்ணோம், மே மந்த்தை இன்க்ளூட் பண்ணோம்னா 7 months வருதுங்க. ஸோ இப்போ ஜிஆர்டியில் நீங்கள் ஒரு சேவிங் ஸ்கீம் ஆரம்பிக்கணும். இன்ஸ்டா கோல்டை சொல்ல வரலங்க, சேவிங் ஸ்கீம், மந்த்லி சேவிங் ஸ்கீம் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மாதம் நீங்கள் கட்டிகிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ நான் அமௌண்ட் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 7 மாதத்தில் ஒரு பொருள் நீங்கள் 2 கிராம் வாங்க போகிறீங்க, 3 கிராம் வாங்க போகிறீங்க, ஒரு சவரன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் வரும், மேக்ஸிமம் ஒரு கிராமுக்கு 15,000 வச்சுக்கோங்க. வச்சு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கால்குலேட் பண்ணி அதை 7ஆல் டிவைட் பண்ணி அந்த மாதிரி ஸ்கீம் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 10,000 சிட்டு போடுறீங்க அப்படின்னா மந்த்லி அந்த 10,000 ஒரே சிட்டாக போடாமல் ஒரு 5,000 சிட்டு, ஒரு 3,000 சிட்டு, ஒரு 2,000 சிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 சிட்டாக கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரு 2,000 சிட்டு, 2 3,000 சிட்டு, அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 4லேருந்து 5 சிட்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகிறப்ப எனக்கு ஃபஸ்ட் டேவே ஓகே இதுக்கப்புறம் ரேட்டு கூடுமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிட்டு பணம் கட்டிடுறேன். அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 13,675 இருக்கிறதுல இன்றைக்கி தான் லோயஸ்ட் ஆஃப் த மந்த்து, இந்த மந்த்து தொடங்குனதுலேருந்து. அப்போ இன்றைக்கி எனக்கு ஓகே இதை விட இன்னும் கம்மியாகுமா அப்படிங்கிறது நமக்கு ஐடியா இல்லை. ஸோ இதை விட கூடுச்சுன்னா என்ன செய்கிறது, அப்போ இந்த அமௌண்ட்டில் ஒரு சிட்டு கட்டிடலாம் நம்ம. ஸோ நீங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கிராம் ரேட் ஒரு 13,500 சுற்றி இருக்குங்க. தீபாவளிக்கு ஒரு 16,000 போகும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க.
சப்போஸ் நீங்கள் ஒரு 4 to 5 கிராம்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி வந்து ஒரு 10,000ஆவது நீங்கள் வந்து சிட் ஸ்கீம் வந்து போட்டு வரணுங்க. அப்படின்னா தான் உங்களால் ஒரு 7 மந்த்ஸில் உங்களால் ஒரு 5 கிராம்ஸ் கிட்ட எடுக்க முடியும். ஸோ ஜிஆர்டியோட மந்த்லி சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு எப்படி வரும்னா அமௌண்ட்டாகவும் கால்குலேட் ஆகிட்டு வரும், கிராமாவும் கால்குலேட் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் 7 மந்த்ஸ் இந்த சிட் ஸ்கீமை க்ளோஸ் பண்ண போகிறப்ப உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்க கிராம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து சேர்ந்துருக்கிற அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்குன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அது கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம வந்து 6 மந்த்ஸுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க, 5 மந்த்ஸ்லேயே ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா வேஸ்டேஜ் கண்டிப்பாக நம்ம தான் ஃபுல்லாக பேர் பண்ணி ஆகணுங்க. அதுவே நீங்கள் வந்து ஜிஆர்டியோட சிட் ஸ்கீமில் வந்து 6th மந்த்து கட்டிட்டீங்க, அந்த மந்த்தே போய் ரிடம் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்லேருந்து 50% தள்ளுபடி வருங்க. சப்போஸ் ஒரு நகை நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து அவங்க 20% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னா 10% கொடுத்து வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம அந்த நகையை வாங்கிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா 7th மந்த்து தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த சிட்டை வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் தான் பண்ண போகிறோம். பட் நமக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% வரையும் வேஸ்டேஜ் ஆஃபர் நமக்கு கிடைக்குங்க. ஸோ இது போக தீபாவளியை ஒட்டி கண்டிப்பாக கடையிலையும் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க. கிராமுக்கு வந்து 250 rupees ஆஃபு, அப்படி இல்லைன்னா வேஸ்டேஜில் 20% டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி ஆஃபர் போடுறப்ப நமக்கு அந்த அதுலேயும் வேஸ்டேஜில் வந்து கம்மியாகும். இப்போ 250 rupees ஆஃபர் அப்படின்னா கிட்டத்தட்ட 2% வேஸ்டேஜ் வந்து நமக்கு கம்மியாகும் லிட்ரலாக. இல்லை 20% வேஸ்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிறது இருக்குன்னா அது இன்னும் பெஸ்ட்டுங்க. ஆல்ரெடி சிட் ஸ்கீமுக்கு நமக்கு ஒரு 60% கிடைக்கும். கடையில் இன்பில்ட்டாக ஆஃபர் வந்து ஒரு 20% கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80% வேஸ்டேஜ் ஆஃபரோடு நம்ம வந்து அந்த பொருளை வந்து எடுக்கலாங்க. ஸோ இதுக்கு நான் லிட்ரலாக ப்ரூஃப் வச்சுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ இந்த அட்சய திதியை ஒட்டி அவங்களோட சிட் ஸ்கீமை ப்ரீ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ க்ளோஸ் பண்ணி ஒரு ஜுவல் ஒன் கலெக்ஷனை வந்து வெறும் 6%க்கு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. நான் அதை வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த செயின் வந்து அரவுண்ட் ஒரு 6 கிராம் 200 மில்லிகிராம்ஸ் கிட்டே இருந்தது. அடுத்து இன்னொரு செயின் வாங்கியிருந்தாங்க, அது வந்து 6 கிராம் 800 மில்லிகிராம் கிட்டே இருந்ததுங்க. 2 செயினுமே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வந்து மந்த்லி ஒரு 25,000க்கு வந்து சிட் ஸ்கீம் கட்டிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 சிட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டிருந்துருக்காங்கங்க. ஸோ அவங்க வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஒரு 2 மந்த்ஸாக வந்து 15,000 இருக்கும் முதல்ல கட்டிட்டாங்க போல். ஸோ அட்சய திதியை விட்டு இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறப்ப அன்னைக்கு கிராம் ரேட் பார்த்திங்கன்னா 13,885 இருக்கிற அன்னைக்கு கடையை விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரேட்டுக்கு அன்னைக்கு எவ்வளோ கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகிருக்குன்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு சேர்ந்துருந்த கிராமை விட அது அதிகமாக வந்தனால ப்ரீ க்ளோஸ் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஷாப்பை விசிட் பண்ணப்போ நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து நான் வந்து செயின் கலெக்ஷன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது அவங்க வந்து கொஞ்சம் ட்ரெண்ட்லியாக இருக்கணும், டெய்லி வியராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இப்போ இந்த செயின் பர்டிகுலராக இந்த செயினை எடுத்து வச்சுட்டு இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செயின் வந்து 6 கிராம் 800 மில்லிகிராம் கிட்டே இருந்திருக்குங்க. இதுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 19.2% வேஸ்டேஜ் போட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்சய திதி ஆஃபராக ஒரு 20% வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து 15.36% வேஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பியும் அவங்க வந்து நான் ஜிஆர்டியோட ரெகுலர் கஸ்டமர், அங்கே உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ நம்ம நிறையா தடவை அதே கடையை விசிட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட ஆஃபர் ஏதாவது இருந்தால் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து மேனேஜர் வந்து 15.36% வேஸ்டேஜ்லேருந்து 14.59 அப்படிங்கிற வேஸ்டேஜுக்கு மாற்றி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த செயினில் வந்து ஸ்டோன் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோன் காஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 566 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க வாங்கின செயின் இது தாங்க. இது வந்து அரவுண்ட் ஒரு 6 கிராம் 200 மில்லிகிராம்ஸ் கிட்டே இருந்தது. இந்த செயினும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால் மட்டும் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 17.2% வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் அட்சய திதி ஆஃபர் 20% வந்து ரெடக்ஷன் ஆகிறப்ப கிட்டத்தட்ட இதுக்கு வேஸ்டேஜ்னு ஒரு 13.75% வந்திருக்குங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் மேனேஜர் ரெடக்ஷன் ஆஃபர்லாம் கேட்குறப்ப 13%ன்னு பண்ணலான்னு ஃபைனலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக சிட் ஸ்கீம் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி தான் நான் இந்த பொருளை வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண அந்த வேஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, 13% வேஸ்டேஜ், அதுலேருந்து திரும்ப ஒரு 60%. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 7 மாதம் கட்டியிருக்காங்க. 7 மாதம் அப்படின்னா வேஸ்டேஜ்லேருந்து 60% வேஸ்டேஜ் ஆஃபர் கிடைக்கும். ஸோ இப்போ லிட்ரலாக வந்து அந்த செயினுக்கு வந்து 13%ன்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அதுலேருந்து ஒரு 60% அப்படின்னு மைனஸ் பண்ணுறப்ப அந்த பால் டைப் செயினுக்கு வந்து கிட்டத்தட்ட 5.2% தான் வேஸ்டேஜ் விழுந்திருக்கு.
ஸோ இந்த இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 5.2% தான் நமக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.8% வேஸ்டேஜ் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அந்த ஃபேன்சி ஸ்டோன் வச்ச அந்த செயின் இருந்தது பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.84% வந்து விழுந்திருக்கு. அரௌண்ட் ஒரு 6% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கின மாதிரி தான். கிட்டத்தட்ட 9% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, 20% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து இந்த சிட் ஸ்கீமுக்கான ஆஃபரும் கொடுக்குறப்ப லிட்ரலாக நமக்கு வந்து நிறையாவே சேவ் ஆகுது. அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் நம்ம சிட் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அதாவது ப்ரீ க்ளோஸ் பண்ணாலுமே அது பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஆனால் மினிமம் நீங்கள் 6 மந்த்ஸாவது கட்டியிருக்கிறப்ப தான் அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ இந்த 20% வேஸ்டேஜ் ஆஃபர்னு சொல்கிறாங்களே, அதுக்கு நமக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து ரெடக்ஷன் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ ஒரு 18% உள்ள ஒரு நகையை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, அதில் 20%னா 20/100 × 18ன்னு போடணுங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு 3.6% வேஸ்டேஜ் வந்து ஆஃபராக கொடுப்பாங்க. அப்போ ஸோ அந்த வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட்டாக நம்ம மைனஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க 18லேருந்து. ஸோ 14.4% வேஸ்டேஜ் கொடுத்து அந்த பொருளை வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ சிட்டு மூலமாக சேர்க்குறப்ப நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 60%, 70% வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது அப்படின்னா, அந்த 14.4க்கு 60% ஆஃபர் என்ன அப்படிங்கிறத தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 60/100 × 14.4 அப்படின்னு போடணும். அதாவது 60% ஆஃப் 14.4 அப்படின்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 50%னாலே பாதி. அப்போ 60%னா கிட்டத்தட்ட 8.64% வந்து நமக்கு ஆஃபராக டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். ஸோ சாலிடாக நீங்கள் ஒரு 18% உள்ள பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ கடைசியில் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னா 5.76% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குவீங்க. இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கடையில் போனது நான் சிட்டை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. அதுக்கான ஃபைனல் லிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நமக்கு பிரிண்டட் ஃபார்மில் தருவாங்க பார்த்தீங்களா, அந்த எஸ்டிமேஷன் அதை வாங்கிடுங்க கையில். வாங்கினதுக்கப்புறம் நான் சிட்டை க்ளோஸ் பண்ணுறேன், அப்போ இந்த வேஸ்டேஜ்லேருந்து எனக்கு ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத கேளுங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜிஆர்டியில் சிட் ஸ்கீமுக்கு கடையில் உள்ள ஆஃபர் வந்து இவ்வளோ வருஷமாக அப்ளிகபிளாக தான் இருந்திருக்கு, பண்ணியும் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ சிட் ஸ்கீமை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு லிட்ரலாக தெரியலங்க. யாராவது வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி நான் வந்து கிஃப்ட்டும் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கிஃப்ட் வவுச்சர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த வவுச்சரை வந்து கண்டிப்பாக மைனஸ் பண்ணுவாங்க. இல்லை கிஃப்டாக வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டுக்கான மதிப்பு வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அது வந்து 6 மந்த்ஸுக்கு முன்னாடி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறப்ப, 6 மந்த்ஸுக்கு அப்புறம் பண்ணுறப்ப அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தீபாவளிக்கு நான் மினிமம் ஒரு 2 கிராமாவது சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதத்துலேருந்து ஒரு 2000 சிட்டு, 1000 2000 சிட்டு வந்து ஜிஆர்டியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஜிஆர்டிக்கு நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுக்கிறப்ப ஒரு 2 கிராமுக்கு ஒரு சின்ன ஸ்டட்டோ ஒரு மோதிரமோ நீங்கள் நல்ல ஒரு வேஸ்டேஜ் ஆஃபர் பெனிஃபிட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இயர் அச்சய திதிக்கு நான் இப்போ இந்த மந்த்தே வந்து சிட்டு ஸ்கீம் ஆரம்பிக்கலாமான்னு நிறையா பேர் கேட்குறீங்க. டிஜிகோல்டோ இல்லை சேவிங் ஸ்கீமோ. நீங்கள் மே மந்த் ஆரம்பிக்காதீங்க. சேவிங் ஸ்கீம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஜூலையில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டா கோல்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த இன்ஸ்டா கோல்டு எந்த பர்டிகுலர் டேயில் ஆரம்பிக்கணும் ஜூன் மந்தில் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் ஒரு 10 டேஸ் கழித்து நான் போடுறேங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நிறையா பேரை ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போவே போட்டேன்னா மறந்துடுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த வீடியோ வந்து எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு 1 வீக் முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னா நம்ம வீடியோஸை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.